விலை வீழ்ச்சியடைந்துள்ளதால் ஓசூர் பகுதியில் தக்காளி, முட்டைகோஸ் உள்ளிட்ட காய்கறிகளை விவசாயிகள் பறிக்காமல் செடிகளிலேயே விட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தக்காளி, முட்டைகோஸ், காலிஃபிளவர் உள்ளிட்ட காய்கறிகள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 1 கிலோ தக்காளி 1.5 ரூபாய்க்கும் 1 கிலோ முட்டைகோஸ் 50 காசுகளுக்கும் விலை போவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். விலை வீழ்ச்சியால் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதால் காய்கறிகளை செடியிலேயே பறிக்காமல் விட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். ஒரு மூட்டை 50 ரூபாய், 100 கிலோ மூட்டை 50 ரூபாய். ஒரு ஏக்கரா முட்டைக்கோசு பயிர் போடணும்னா 1.5 லட்சத்துக்கு மேல ஆகும். இப்ப அதை அப்படியே 50 ரூபாய் கணக்கில் வித்து கொடுத்தாரன்னா 20,000 ரூபாய் வரும். 20,000 ரூபாய் கொடுத்துட்டு இப்போ கூலி ஆள் கிடைக்கிறது இல்ல. இவ்வளவு பண்ணிட்டு 20,000 ரூபாய் ஒரு ஏக்கரால வந்துச்சானா 1.25 ரூபாய் கையில இருந்து போகுது. எப்படி விவசாயம் பண்றது? தக்காளி வச்சிருக்கு. இப்ப அறுவடை பண்றது கூட லேபர் கூட கிடைக்கிறது இல்ல. ஒரு கிரேட் 50 ரூபாய் போகுது. அது அறுக்கிறதுக்கு கூலி 200 ரூபாய் ஆகுது. இந்த மாதிரி ஏகப்பட்ட நஷ்டத்துல போயிட்டு இருக்குது. இதனால அரசாங்கம் ஏதாவது விவசாயிகளுக்கு உதவி பண்ணா நல்லா இருக்கும்.